தற்போது கிடைக்கப்பெற்ற முக்கிய தகவல் 2026 சட்டமன்ற தேர்தல் தமிழகத்திலே ஜெயிக்கப் போவது யார்? லயோலா கல்லூரி வெளியிட்ட அதிரடியான கருத்து கணிப்பு. நண்பர்களே, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் மும்முனை போட்டி என்பது மாறி தற்போது 4 முனை போட்டி என்பது இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதன் அடிப்படையிலே லயோலா கல்லூரி மாணவர்கள் ஒரு அதிரடியான கருத்து கணிப்பை நடத்தி வெளியிட்டிருக்காங்க. அந்த கருத்து கணிப்பு முடிவுகள் என்ன அப்படின்னு லைனா வாசிக்க ஆரம்பிக்கிறேன், நீங்களே கேளுங்க நண்பா. தமிழ்நாட்டில் உள்ள 234 தொகுதிகளிலும் 81,375 பேரும் ஒரு கருத்து கணிப்பு என்பது நடத்தப்பட்டிருக்கு. இதன் முடிவுகள் அந்த அமைப்பு நேற்று தினம் வெளியிட்ட. இதில் தமிழ்நாடு முதலமைச்சராக மீண்டும் மு க ஸ்டாலின் தான் வருவார் என பெரும்பாலான தெரிவிச்சிருக்காங்க. மு க ஸ்டாலின் 2026 தேர்தலில் போட்டியிட்டு முதல்வராக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என கேள்விக்கு 55% பேர் ஆம் என்றும் 29% பேர் இல்லை என்றும் கருத்து சொல்லிருக்காங்க. அதேபோல கருத்து சொல்ல விரும்பவில்லை என 16% பேர் தெரிவிச்சிருக்காங்க. முதல்வராக வாய்ப்புள்ள தலைவர்கள் குறித்து கேள்விக்கு முதலிடத்தில் மு க ஸ்டாலின் இருக்கிறாராம். புதிய அரசியல் வரவான தமிழக வெற்றி கழகம் கட்சியின் தலைவரும் நடிகருமான விஜய் 2ஆம் இடத்தை பிடித்திருக்கிறாராம். தற்போது எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது. அண்ணாமலை மற்றும் கனிமொழி ஆகியோர் 4ஆம் இடத்தை பகிர்ந்தார்கள். நாம் தமிழர் கட்சியுடைய சீமானர்கள் 5ஆம் இடத்தையும், துணை முதலமைச்சர் உதயநிதி 6ஆம் இடத்தையும் பகிர்ந்திருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. 4 முனை போட்டியை பொறுத்த வரைக்கும் மேலும் இந்த சர்வேயில் வர இருக்கும் சட்டமன்ற தேர்தலில் தற்போதைய அரசியல் சூழ்நிலைப்படி 4 அணிகள் உருவாக வாய்ப்பு இருக்கிறது. பொதுவாக தற்போதைய அரசியல் சூழ்நிலையை உற்று நோக்கும் போது வாக்குகள் என்பது சிதறும். இதனால் திமுக கூட்டணிக்கு சாதகமாக அமையும் என லயோலா கல்லூரியுடைய முன்னாள் மாணவர்கள் கணிச்சிருக்காங்க. திமுக, அதிமுக, தவேக ஆகிய 3 கட்சிகளுடைய திமுக வலுவான கூட்டணியை காணப்படுகிறது. அதிமுக மற்றும் தமிழக வெற்றி கழகம் தனித்தனியாக பலமான கூட்டணி அமைத்தால் மும்முனை போட்டியாக திகழும். நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடம் பிடிக்கப் போகிறது அப்படிங்கிற தகவல் வலுவாகவே இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதிமுகவுடன் கடும் போட்டியில் தற்போதைய அரசியல் சூழலில் அதிமுக மற்றும் தமிழக வெற்றி கழக கூட்டணி அமைந்தால் பொருந்தாதா? கண்டிப்பாக இந்த கூட்டணி தான் மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை பெறக்கூடிய ஒரு சூழல் என்பது இருக்கிறது அப்படின்னு சொல்லி லயோலா கல்லூரியுடைய முன்னாள் மாணவர்கள் அதிரடியான கருத்து கணிப்பை நடத்தியிருக்காங்க. அதாவது 81,375 பேரும் நடத்தப்பட்ட கருத்து கணிப்பில் அடுத்த முதலமைச்சராக யார் வர வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி என்பது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதிலே முதலிடத்திலே பார்த்தீங்க அப்படின்னா மு க ஸ்டாலினுக்கும், 2ஆம் இடத்திலே தமிழக வெற்றி கழகத்துறை தலைவர் விஜய்க்கும், 3ஆம் இடத்திலே எடப்பாடி பழனிசாமிக்கும், 4ஆம் இடத்திலே நமது அண்ணாமலை கனிமொழி போன்றோருக்கும், 5ஆம் இடத்திலே உதயநிதிக்கும், 6ஆம் இடத்திலே சீமான் போன்றவர்களுக்கும் வாய்ப்பு என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் தான் இறுதியானதாக இருக்குமா அப்படின்னா வாய்ப்புகள் என்பது சுத்தமாகவே கிடையாது அப்படின்னே கூட சொல்லலாம். தேர்தல் அறிவிப்புகள் என்பது வந்த பின்பு தேர்தல் அறிக்கை என்பது ஒவ்வொரு கட்சிகளும் வெளியிடுவார்கள். அந்த நேரத்தில் எடுக்கப்பட்ட கருத்து கணிப்புகள் 50% சரியாக வரும். தேர்தல் முடிந்த பின்பு எடுக்கப்படக்கூடிய அந்த கருத்து கணிப்புகள் 70% சரியாக வரும். தேர்தல் முடிவுகள் வெளியான பின்புதான் 100க்கு 100% சரியாக இருக்கும் அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.